பசங்க ஸ்கூலுக்கு போனோடனே என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. அடுத்து மார்னிங் 4 to 8 ஒரு ரொட்டீன்னா, அடுத்து 8 to 10க்கு ஒரு ரொட்டீன் போகும். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவுக்கு அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபுல் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் நீட் பண்ணி வச்சுருவேன். ஃபுல்லாகவே நீட் பண்ணி வச்சுட்டு இந்த பார்த்திங்கன்னா சைடில் மோருக்கு ஊற ஊற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு ஊற வச்சுட்டு அடுத்து ஃபுல் வெசல்ஸ் மொத்தமும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என்னோடய ஃபுல் கிச்சன் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப சிம்பிளாக அரேஞ்ச்மெண்ட்ஸில் வச்சுருப்பேன் நான். எதுவுமே ரொம்ப மெஸ்ஸியாலாம் நான் வச்சுருக்க மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ராசரி லிஸ்ட்டை எழுதணும்னு சொல்லிட்டு நான் க்ராசரி லிஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நான் நல்ல பழக்கம் நான் சொல்லிப்பேன். எந்த மளிகை சாமான் இல்லைனாலும் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அதாவது ஒரு புக்கில் நோட் பண்ணி வச்சுருவேன் நான் எப்போவுமே. சரி, இது ரொம்ப நாளாக எனக்கு வர பழக்கம் தாங்க. ஏன்னா இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல எனக்கு பிடிக்காது. அதனால் அப்பப்போ என்னென்ன இல்லையோ அதெல்லாம் எழுதி வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதத்துக்கு என்னென்ன தேவை மளிகை சாமான் அத்தனையும் எழுதி வச்சுப்பேன். திரும்பி போய் ஒரு வாட்டி கடைக்கு போய் வாங்குறது எனக்கு பிடிக்காது. என்னோடய ஃபுல் மளிகை சாமான் லிஸ்ட் இதுதாங்க. எனக்கு ஒரு மாதத்துக்கு என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே நான் எழுதி வச்சுட்டுருவேன்.